யாழ்ப்பாண ராஜ்யத்தினை நல்லூரை தலைநகரமாக கொண்டு பல்வேறு தமிழ் அரசர்கள் ஆட்சிகளை மேற்கொண்டிருந்தனர். இங்கு விவசாயம் பிரதான பொருளாதாரமாக காணப்பட்டது. காலத்துக்கு காலம் இந்தியாவின் தமிழரசர்கள் ஈழத்து தமிழரசர்களுடன் தொடர்புகளை மேற்கொண்டிருந்தனர். இப்படியாக இருக்கையில் 1210 ஆண்டளவில் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த கூலங்கை சக்கரவர்த்தி என்பவன் யாழ்ப்பாண நகரை ஆட்சி செய்தான். ஆலய திருப்பணிகள் செய்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு சமூகத்தவரை இவ்வரசன் ஈழத்திற்கு வரவழைத்திருந்தான். தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே. அருணாச்சலனே சிவ சிவனே, அண்ணாமலையே ஹரஹரனே. ஐபிசி தமிழின் தீபதர்ஷனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்த வாரம் எங்களுடைய இந்த தீபதர்ஷனம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற கொழும்புத்துறை வதிரிபீட பிள்ளையார் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை இங்கிருக்கின்றவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். சிவபூமி என்று திருமந்திரத்தில் கூறும் அளவிற்கு சீர்பெற்றிருந்தது ஈழத்திருநாடு. சிவபக்தன் ராவணன் ஆட்சி புரிந்தும் தமிழ்நாட்டின் தேவார முதலிகளான திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோரால் தேவார திருமுறைகள் பாடப்பட்டதும் ஈழத்தின் வடதிசையில் அமைந்திருக்கும் மாவட்டம்தான் யாழ்ப்பாண மாவட்டமாகும். இந்த யாழ் நகரில் இருந்து கிழக்கு பக்கமாக சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கிராமமே கொழும்புத்துறை என்னும் மிக அழகிய கிராமமாகும். இந்த கொழும்புத்துறை பதியிலே கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஆலயம்தான் திருவருள்மிகு வதிரிபீட மன்றலாடும் விநாயக பெருமான் ஆலயமாகும். இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால், இந்த ஆலயத்திற்கு ஒரு மறுபெயர் இருக்கின்றது, இலந்தை குல பிள்ளையார் என்று சொல்லி. ஏனெண்டா அந்த காலத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகத்தை சுற்றி இலந்தை மரங்கள் அதிகமாக நின்றிருக்குது. அதால இந்த பகுதியை இலந்தை சாலை என்று சொல்லி சொல்வார்கள். இப்படியாக இருக்கையில் ஆரம்ப காலத்தில் இந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தை நிறைய தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அப்போ இங்கே இருக்கிற தமிழ் மன்னர்களுக்கும் தென்னிந்தியாவிலே இருக்கின்ற அந்த தமிழ் அரசர்களுக்கும் இடையில நெருங்கிய தொடர்புகள் எல்லாம் இருந்திருந்தது. இப்படியாக இருக்கையில் தென்னிந்தியாவில் இருந்து கூலங்கை சோழன் என்று சொல்லி ஒரு அரசன் இங்க வாரார். இங்க இந்த பகுதியிலே ஒரு விநாயக பெருமானுக்கு ஆலயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என எண்ணி அதற்கான ஆயத்த பணிகளை செய்து வந்தார். அதற்கு பின்பு ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு கொழும்புத்துறை பகுதியிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிள்ளையார் ஆலயமாக இந்த ஆலயம் தோற்றம் பெற்று காணப்படுகிறது. யாழ்ப்பாண ராஜ்யத்தினை நல்லூரை தலைநகரமாக கொண்டு பல்வேறு தமிழ் அரசர்கள் ஆட்சிகளை மேற்கொண்டிருந்தனர்.
இங்கு விவசாயம் பிரதான பொருளாதாரமாக காணப்பட்டது. காலத்துக்கு காலம் இந்தியாவின் தமிழரசர்கள் ஈழத்து தமிழரசர்களுடன் தொடர்புகளை மேற்கொண்டிருந்தனர். இப்படியாக இருக்கையில் 1210 ஆண்டளவில் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த கூலங்கை சக்கரவர்த்தி என்பவன் யாழ்ப்பாண நகரை ஆட்சி செய்தான். ஆலய திருப்பணிகள் செய்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு சமூகத்தவரை இவ்வரசன் ஈழத்திற்கு வரவழைத்திருந்தான். இவர்களில் திருமங்கூர் என்னும் பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள் கொழும்புத்துறை பகுதியிலே குடியேறினார்கள். இவர்களுடைய குலதெய்வமாக விநாயக பெருமான் இருந்துள்ளமையால் தமது குலதெய்வ வழிபாட்டிற்காக விநாயக பெருமான் ஆலயம் ஒன்றை அமைக்க எண்ணினார்கள். இதன் பிரகாரம் தோற்றம் பெற்ற ஆலயம்தான் திருவருள்மிகு வதிரிபீட மன்றலாடும் விநாயக பெருமான் ஆலயமாகும். அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கொழும்புத்துறை வதிரிபீட விநாயகர் ஆலயம். இளந்தக்குளம் பிள்ளையார் என்றும் பேச்சு வழக்கில் இந்த கோயிலை சொல்லுவார்கள். வதிரிபீடம் என்று இதுக்கு பேர் வந்ததன் காரணம் இலந்தை மரங்கள் நிறைய உள்ள இடம் சூழ இருந்தபடியால் அதால் நாங்கள் இந்த விளது கோயில் வதிரிபீட விநாயகர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இது யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 4-4.5 கிலோமீட்டர் கிழக்கு பக்கமாக அமைந்திருக்கின்றது. இதே இளந்தக்குளம் பிள்ளையார் என்றும் பேச்சு வழக்கில் குறிப்பிடுறது. என்றால் எங்களோட கோயிலிருந்து வடக்கு பக்கமாக ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் இளந்த குளம் இருக்கிறது. அப்போ அந்த குளத்துக்கு பக்கத்தில் அமைந்ததால் என்னவோ அது எங்களோட மூதாதையார் காலத்திலிருந்து இது இளந்த குளம் பிள்ளையார் கோயில் என்றும் பேச்சு வழக்கில், ஆனால் எழுத்து வழக்கில் வதிரிபீட விநாயகர் ஆலயம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் வரலாற்றை நீங்கள் பார்க்கல 1210 கூலங்கை சங்கரவர் என்ற ஒரு தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு மன்னர் அங்கே இருந்து மக்களை இங்கு குடியேற்றுவதற்காக இங்கு அழைத்து வந்த காலத்தில் இது 1620 இங்கே கொழும்புத்துறையில் அமைக்கப்பட்டது இந்த கோயில். ஆனால் உண்மையில் எங்களோட இந்த சரித்திரத்தில் சொல்லுது என்னென்னால் 1897 தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது என்று இங்கே நீங்கள் பார்க்கலாம். தெற்கு பக்கத்து விநாயகர் வாசலில் அது பொறிக்கப்பட்டிருக்கிறது. 1897 தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது என்று. அதன் பிறகு 1910 மூவர் கொண்ட ஒரு தர்மகர்த்தா சபை உருவாக்கப்பட்டது. அந்த மூவர் கொண்ட தர்மகர்த்தா சபை 1910 இருந்து இயங்கி கொண்டிருந்தது. எங்களோட கோயிலை பொறுத்த மட்டும் சிவராத்திரி பூசை, நவராத்திரி, அப்போ மகோற்சவம் இல்லை, இதுகளெல்லாம் நடைபெறும். ஆனால் இந்த ஆலயத்துக்கும் எங்களுடைய இந்த பாடசாலைக்கும் நீண்ட கால தொடர்பு இருக்குது. ஏனென்றால் இந்த பாடசாலை தான் இந்த மானம்பூ திருவிழா அந்த நேரத்தில் செய்கிறது. அப்போது இந்த மானம்பூ திருவிழா உண்மையில் ஒரு சிறப்பான திருவிழா. ஏனென்றால் இந்த ஏரியா ஃபுல்லாக இப்போ கொழும்புத்துறை கிழக்கு, பாண்டியந்தாழ்வு, சுண்டுக்குழி, அரியாலை எல்லாம் எங்களோட மானம்பூ திருவிழாவை பார்ப்பதற்கு ஸ்பெஷலாக ஆக்கள் வழிகிட்டு வருகிறேன். என்றால் அந்த நேரம் லோகேஸ்வர சர்மான்ற ஒரு ஐயா இருந்தவர், அவருடைய காலத்தில் அந்த வாழைவெட்டு திருவிழா பெருசாக நடக்கிறது. அதுவும் எங்களோட விளையாட்டு மைதானத்தில் தான் அந்த வாழைவெட்டுக்கு மைதானம் நிறைந்து மக்கள் நிற்பினேன். ஏனென்றால் இந்த வடமாகாணத்திலேயே ஒரு சிறப்பான ஒரு மானம்பூ திருவிழாவை எங்களோட திருவிழா தான் நடக்கிறது. அப்போ அதை பார்க்குறதுக்கு நிறைய வடகுலத்தில் உள்ள நிறைய ஆக்கள் வந்து சேருவீங்க. 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை
இந்த பத்ரி பீட விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகிறது. அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ திருவிழாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் வைகாசி மாதம் வருகின்ற பருவ தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 தினங்கள் திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதை தாண்டி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் விநாயக பெருமானினுடைய திருத்தலம் என்று சொல்லி சொன்னால் அங்கே பிள்ளையார் பெருங்கதை விரதம் மிகவும் சிறப்பான முறையிலே செய்வார்கள். அதை தாண்டி அந்த மாதம் வருகின்ற சதுர்த்தி நாட்கள்லையும் இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சிவன் ராத்திரி, தைப்பூசம், நவராத்திரி, திருவம்பாவை போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. ஓம் எனும் பிரணவ வடிவாய் திகழ்ந்திடும் ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். ஓம் எனும் பிரணவ வடிவாய் திகழ்ந்திடும் ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். இருந்து வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் வருகின்ற பரம தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 நாட்கள் திருவிழா இடம்பெற்று வருகிறது. எம்பெருமானுக்கு தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதைவிட விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதமாகும். அதுவும் 21 நாட்கள் இந்த பெருங்கதை விரதம் அனுஷ்டிக்கப்படும். இந்த 21 நாட்களும் எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சங்கடாகர சதுர்த்தி, இந்த சங்கடாகர சதுர்த்தி நாளிலுமே அருகம்புல் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் சார்த்தி வழிபடுவது மிகவும் விசேஷம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இந்த சதுர்த்தி நாட்களிலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி. மற்றது எங்களோட நித்திய கால பூசை காலை 8 மணியும் பகல் 11:30 மணியும் மதிய பூசை, பிற்பகல் 4:30க்கு சாயந்தர பூசையும் இடம்பெறுறது. எங்களோட கோயிலில் 1980 நிர்வாகம் பொறுப்பேற்றது. அந்த நிர்வாகம் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து கொடித்தம்பம் வைத்து நாங்கள் இந்த திருவிழாக்களை செய்ய முற்பட்டோம். அந்த வகையில் 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவது காரணம் அது வைகாசி விசாகத்தோட அந்த தீர்த்தம் எங்களோட தீர்த்தம் கொடியிறக்கம் நடைபெறும். இந்த திருவிழா காலத்தில் காலையும் மாலையும் 2 நேரம் பூசை, காலையில் ஒரு திருவிழா, இரவு ஒரு திருவிழா, இருவருக்கு கொடுத்துறாங்க. ஏன்னால் ஆக்கள் கூட இருந்தபடியாக அந்த திருவிழாவை பிரித்து காலையில் ஒரு ஆக்கள் பின்னேரத்தில் ஒரு ஆக்கள் செய்கிறது வளமை. மற்றது எங்களோட கோயிலை பொறுத்த மட்டும் சிறப்பான ஒரு இது எங்களோட 29 அடி உயரமுள்ள ஒரு தேர் ஒன்று இருக்கிறது. தேர் மற்றது சப்பரம் இருக்குது. மற்றது இப்போ குறுகிய காலத்தில் தான் நாங்கள் மஞ்சள் கூட செய்து முடிச்சு நாங்கள். அப்போ எங்களோட ஆலயத்தை பொறுத்த மட்டும் சகல வசதிகளும் இருக்குது. மற்ற நீங்கள் பார்க்கலாம், சுற்றுலாடல் உள்வீதி எல்லாம் நல்ல அலங்கரித்து நல்ல வடிவாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ கடந்த வருட திருவிழாவோட அன்னதான மண்டபம் வெளியில் செய்து நாங்கள் இந்த தெற்கு வாசலும் திறந்து வச்சு நாங்கள் அந்த இது உண்மையில் எங்களுக்கு என்னென்னா இந்த வசந்த மண்டப பூசையை வெளியில் நின்றும் மக்கள் பார்க்கக்கூடிய வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துனாங்க. அப்போ அது இந்த முறை அது நடந்தது. நந்தி மகன் தன்னை போற்றிடுவோம். அந்தி நிறச்சடை பெருமான் பெருநடை சிந்தை நினைந்தே போற்றிடுவோம். எல்லாம் வெல்லன் மண்டுளாடும் பத்ரிபீட விநாயகருடைய திருவருணை உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஐபிசி தமிழ் மூலமாக உங்கள் அனைவருடன் கலந்து சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம்
எமது ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் அம்சங்களையும் வெளிப்படுத்தி இந்த உலக ரீதியில் கொண்டு செல்லுகின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயம் எல்லா ஆலயங்கள் மாதிரி இல்லாது தனியொரு சிறப்பு. விநாயகப் பெருமான், முருகப்பெருமானுக்கு தனித்தனி ஆலயங்கள் அமைக்கப்பட்டு இந்த 2 ஆலயங்களுமே பழமை வாய்ந்தது. சுருக்கமாக சொல்லப்போனால் இங்கிருக்கின்ற தண்டாயுதபாணி ஆலயம் ஒரு தனி கோயிலாகவும் அதனுடைய சிறப்பும் இந்த ஊர் மக்களுக்கும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். திருவிழா காலமாகிய வைகாசி பருவத்திலே இந்த ஆலயத்துடைய மகோற்சவம் நடைபெறும். அதே மாதிரி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியினுடைய அலங்கார உற்சவமானது ஆணி பருவத்தினை கடைசியாக வைத்து திருவிழா நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது இந்த ஆலயம் மிகவும் சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆலயமாக அமைந்துள்ளது. திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். அம்மையப்பனை உலகென சுற்றிய அத்திமுகத்தனை போற்றி. இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. என்னடா இந்த ஆலயத்திற்கு அருகாமையிலே, அதாவது ஆலயத்திற்கு வடக்கு புறமாக ஒரு முருகப்பெருமானையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அந்த முருகப்பெருமானுக்கு என்று சொல்லி பிரத்யேகமாக தனி கருவறை அமைத்து அதற்கும் ஒரு ஆலயம் ஒன்றை அமைத்து உள்வீதி 2மே ஒன்றாகத்தான் இருக்கிறது. முருகப்பெருமானையும் பிரதிஷ்டை செய்து அதற்கென தனிய பூஜை வழிபாடுகள் எல்லாத்தையும் நிகழ்த்தி வருகின்றார்கள். அதற்கும் திருவிழா நடைபெறுகிறது. அலங்கார உற்சவமாக திருவிழா நடைபெறுகிறது. ஆனி மாதம் வருகின்ற பருவ தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு முருகப்பெருமானுக்கு திருவிழா நடைபெறுகிறது. அதைவிட இந்த ஆலயத்திற்கு உள்வீதியில் வடக்குப்புறமாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். என்னத்துக்காக என்று சொல்லி சொன்னால், அடியவர்கள் தங்களுடைய கரங்களினாலேயே அந்த சிவலிங்க பெருமானுக்கு பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள் செய்து நீரூற்றி வழிபடக்கூடிய வகையிலேயே அமைத்திருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்திற்கு அருகாமையிலேயே அழகிய குளம் ஒன்று அமைந்து காணப்படுகிறது. இலந்தை குளம் என்று சொல்லி சொல்வார்கள். அப்போ குளமும் அருகாமையிலே இருக்குது. அதைவிட பிரசித்தி பெற்ற எங்களுடைய ஜோகர் சுவாமிகள் அவரினுடைய திருத்தலமும் இந்த கோயிலுக்கு அருகாமையிலே அமைந்து காணப்படுகிறது. அதைவிட இந்த ஆலயத்திற்கு அருகாமையிலேயே பாடசாலையும் அமைந்து காணப்படுகிறது. இப்படியாக நிறைய சிறப்புகள் பொருந்திய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகிறது. கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். மாதாந்த பூசைகள் சங்கடகர சதுர்த்தி பூசை 2 செய்கிறோம் நாங்கள், உபயகாரர். மற்றது அதை விட நித்திய பூசை, அதுக்கும் ஒரு உபயகாரர் நாங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒழுங்காக இல்லாட்டியும் இடையிடையில் ஒரு மாதத்தில் நித்திய பூசையும் ஒவ்வொரு உபயகாரர் இருக்கிறார்கள். மற்றது நவராத்திரி பூசை வெகு சிறப்பாக நடைபெறுறது எங்களோட கோயிலை பொறுத்த மட்டும். நவராத்திரி பூசை உண்மையில் அந்த காலத்திலிருந்தே இளந்தகுளம் பிள்ளையாவில் நவராத்திரி பூசைன்றா ஒரு சிறப்பான இது. மற்றது நவராத்திரி, பிள்ளையார் கதை, திருவம்பாவை எல்லாமே இங்கே சிறப்பாக நடைபெறுறது. இந்த சிறப்பான இந்த பூசைகளை நடத்தி முடிக்கிற சிவாச்சாரியார் கணநாத சர்மா அவர்கள் இருக்கின்றார். அவரது தந்தையார் சங்கர்ராஜ சர்மா, அவரது தமையன் ராஜராஜேஸ்வரன், அவர் ஒரு குருக்கள். இவரும் 3 பேருமே குருக்கள் தான். கடந்த வருடம் மகோற்சவம், அதுக்கு முதல் மகோற்சவம் எல்லாம் எங்களோட ஆலய அர்ச்சகர் கணநாத சர்மா அவர்களே கொடியேற்றி வைத்தவர். அதுக்கு முதல் நடந்த கும்பாபிஷேகத்தை அவரது சகோதரன் ராஜராஜேஸ்வர குருக்கள் நடத்தி முடித்தவர். மற்றது அவரது அப்பா இல்லாமல் அவன் 3 பேரும் எங்களோட கோயிலுக்கு பெரும் பங்காற்றி வருகிறார்கள். தொன்மை வாய்ந்து விளங்கும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. இந்த விநாயகர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வடக்கு புறமாக முருகப்பெருமான் ஆலயமும் இணைந்து காணப்படுவதனையும் இங்கே அவதானிக்க முடிகிறது.
அத்துடன் இவ்வாலயத்தில் உள்வீதியின் வடக்கு புறமாக சிவலிங்கம் ஒன்றையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் சிறப்பு யாதனில் பக்தர்கள் தங்களுடைய கைகளினால் அந்த சிவலிங்க பெருமானுக்கு நீராபிஷேகம் செய்யக்கூடிய வகையில் அந்த சிலை அமைக்கப்பட்டிருப்பதும் கூட இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. மேலும் இவ்வாலயத்திற்கு அருகாமையில் ஜோகர் சுவாமிகளினுடைய திருத்தலம் ஒன்றும் அமைந்து காணப்படுகிறது. நந்தி மகன் தன்னை போற்றிடுவோ. ஐபிசி நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது ஆலயமானது போர்த்துகேயர் உள்ளாந்தர் காலத்துக்கு உட்பட்ட காலத்திலிருந்து இந்த ஆலயம் இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற தூண்களை பார்த்தால் தெரியும், பழைய தூண்கள். இன்னும் அது நாங்கள் மாற்றாமல் அதே மெருகூட்டி தான் வைத்திருக்கின்றோம். சிறப்பான வேலைகளை செய்திருந்தாலும் சில பழைய இதுகளை மாற்றாமல் இன்னும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். எனது பாட்டனர் முப்பாட்டனர் அவர்கள்தான் முதல் இங்கு தர்மகர்த்தாவாக செய்யப்பட்டவர்கள். அது பிற்பாடு எனது தந்தையாரும் தலைவராக பல ஆண்டு காலமாக செயற்பட்டு வந்தவர். பின்னர் குறிப்பிட்ட காலம் கோயிலில் அவர் பணியாற்றவில்லை. அது பிற்பாடு மீண்டும் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது. அப்பொழுது நான் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு கடந்த 19 ஆண்டு காலமாக தொடர்ந்து செயலாளர் பணியாற்றி வந்தேன். கடந்த ஆண்டு திருப்பி நிர்வாகம் மாற்றப்பட்டு திரும்பவும் மீண்டும் பொருளாளராக இக்கோயிலுக்கே செயல்பட்டு கொண்டு வருகின்றேன். கடந்த ஆண்டு முன்னர் செயலாளர் குறிப்பிட்ட போது அன்னதான மண்டபம் கட்டப்பட்டது. நாங்கள் தலம், தீர்த்தம், கேணி அந்த 3 அம்சங்கள் முக்கியமாக கோயிலுக்கு தேவைப்படுகின்றதால் கேணியை அடுத்த ஆண்டு நாங்கள் அமைக்கிறதுக்கான முழு முயற்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுவும் அமைய பெற்றால் இக்கோயிலுக்கு எல்லாம் முழுமை பெற்றதாக அமையும். இந்த பிரதேசத்தினைச் சேர்ந்த மக்கள் இவ்வாலயத்தில் எழுந்தருளியுள்ள விநாயகரை இலந்தைக்குளம் விநாயகர் என்ற திருநாமம் கொண்டு மிகச் செல்லமாக அழைத்து வருகின்றார்கள். உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற கொழும்புத்துறை வதிரிபீட விநாயக பெருமானினுடைய திருத்தலத்தை இப்பொழுது பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு சிறப்பாக தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீபதர்ஷன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே. கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தன்னை போற்றிடுவோம். தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே.